இது ஒரு அரசியல். யாதவ் அப்படிங்கிற சொல்லாடல் வந்து தமிழ் சொல் இல்லை. இதில் யாங்கிற சொல்லில் வந்து நம்மகிட்ட கேள்வி சொல் மட்டும்தான் உண்டு. யாது யாங்கு யாவை இப்படிங்கிற சொல்லு தான் வருது. பெயர் சொல்லில் யாழை எந்த சொல்லும் தொடங்காது. அப்படி தொடங்கினா அது தமிழ் சொல்லே கிடையாது. யாதவ் அப்படிங்கிறது ஒரு சமஸ்கிருத சொல். இது இந்திய அளவில் ஆடு மாடு வச்சிருக்கக்கூடிய அந்த மேய்ச்சல் நிலம் மக்கள் எல்லாத்தையும் ஒருமுகப்படுத்தி இந்திய அளவுள்ள அரசியல் ரீதியாக கட்டமைக்கப்படணும் அப்படிங்கிற உருவாக்கப்பட்டது தான் இந்த யாதவ்ங்கிற. நான் சொல்லப்போனால் இந்த ஆடுகளே இங்கே செம்பரி ஆடு வந்து 13 வகை இருக்குது தமிழ்நாட்டில். இந்தியாவில் எங்கேயும் அப்படி கிடையாது. இந்த 13 வகை ஆடுகள் சொல்லப்போனால் தமிழ்நாட்டை வந்து ஒரு செம்பரி ஆடு இனங்களோட ஹப் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 8-9 அடையாளப்படுத்தப்பட்டது, ஒரு 2-3 அடையாளப்படுத்தப்படாமல் இருக்குது. மாடுகளில் கிட்டத்தட்ட ஒரு 30 வகையான மாடுகள் இருக்குது. ஆனால் அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு 15 தான் அடையாளப்படுத்திருக்காங்க. ஆனால் மரபு ரீதியாக அந்த ஒரு இனம் சார்ந்த மாடுகளையும் ஆடுகளையும் தொடர்ச்சியாக காலங்காலமாக கொண்டு வந்துட்டு இருக்காங்களா. இதுக்கு பேர் தான் மரபு. இது குலத்தொழில் கிடையாது. ஜெர்சி மாடு மட்டும் இதாக பேசலை. கிரு மாடு, ஓங்கோல் மாடு, காங்கிரேஜ் மாடுக்கு எதிராகவே பேசுகிறேன் நான். நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே அந்தந்த பூர்வீக பகுதிக்கான மாடுகள் இருக்குது. காங்கேயத்துக்கு காங்கேயம் மாடு மாதிரி இப்படி பகுதியில் உள்ள மாடுகள்லாம் நம்ம எடுத்து வளர்க்காம நம்ம நேரடியாக என்ன பண்ணிட்டோம்னா பால் வணிகம் அப்படின்னு ஒற்றைத்தன்மை மோனோபலிஸ் அந்த ஒற்றைத்தன்மையை மட்டும் மையப்படுத்தி வட இந்திய நாட்டு மாடு இறக்கினால என்ன ஆகுனா இங்கே உள்ள நாட்டு மாடுகளோட எண்ணிக்கை, அதோட வாழ்வியல் சூழல், அதோட மேய்ச்சல் எல்லாமே ஒரு கேள்விக்குள் ஆக்கப்படுது. இப்போ ஆட்டில் பாலை கறந்துட்டு திரும்ப வீட்டு அந்த வலசைக்கு வந்து பாலை கொடுத்துட்டு மறுபடியும் மதியான கூலை எடுத்துக்கிட்டு மறுபடியும் ஆடு மேய்க்க போறாங்கிறதான் பாட்டு. இன்ன வரைக்கும் இது மாறலையே. அப்படியே இருக்கு. இன்ன வரைக்கும் மாறல. எங்க அப்பா தான் செஞ்சாரு. கீத்துல செய்யற கொங்காணி இருக்கு, அதே இருக்கு. எங்க அப்பா அதை தான் செஞ்சாரு. அதான் எங்க அப்பா வந்து காலைல எந்திரிச்சு ஆட்டுல பாலை பீச்சிட்டு வந்து வீட்டுல கொடுத்து சாப்பிட்டு மறுபடியும் அதை எடுத்து மேய்ச்சிட்டு போவாங்க. பாலைங்கிறது பாலை வனங்கிறது சொல்லிட்டாங்க. பாலைன்னா தமிழ்ல வந்து பல்லுயிர் காடுன்னு பொருள். பாலைனா காடுன்னு பொருள், சுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கதான் வந்து நூற்றுக்கணக்கான தமிழ்ல சொல்லக்கூடிய மரமான மரங்கள் இருந்திருக்கு. என்ன மரம்? வேங்கை மரத்துல இருந்து, கொன்றை மரத்துல இருந்து, கடம்ப மரத்துல இருந்து, இப்படியான வகைப்படுத்திட்டே போல. மூங்கில இருந்து எல்லா வகையான மரங்களும், கருங்காலி மரங்கள், ஆமா கருங்காலி மரங்கள் இருந்ததெல்லாம் பாலை நிலம் தான். உலகம் முழுவதும் பரவி வாழ்கிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் கீதாரியின் உப்புக்கண்டம் என்கிற கவிதை நூலையும் குளம்படி என்கிற நாவலையும் எழுதிய எழுத்தாளர் வெற்றி செல்வன் ராஜேந்திரன் அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம். தம்பி வணக்கம். வணக்கண்ணே. உங்களுடைய 2 படைப்புகளுமே தமிழகத்தில் மறந்து கொண்டிருக்கிற, மறந்து போன ஒரு தொழிலை முன்வைத்து நீங்கள் வந்து அதை எழுதியிருக்கீங்க. அதாவது ஆடு மேய்த்தல், மாடு மேய்த்தல் அப்படிங்கிற தொழிலை முன் வச்சு உங்களுடைய படைப்புகளை பண்ணியிருக்கீங்க. இது வந்து ஒரு தொழிலை காப்பாற்ற வேண்டும் என்கிற எண்ணத்திலா, இல்லை சாதிய அடையாளத்தை மீட்க வேண்டும் என்கிற எண்ணத்திலா? இது வந்து தொழில் இல்லை, இது சாதி இல்லை, ஒரு பண்பாடை காப்பாற்றணும் அப்படிங்கிற இடத்துல தான் எழுதியிருக்கிறேன். சாதிங்கிற இதுக்குள்ளே நான் உட்படுத்தலை அதை வந்து. ஏன்னா உலகம் பூரா இந்த தொழில் இருக்குது. உலகம் முழுவதும் இருக்குது, இந்திய அளவில் நிறைய இருக்குது. இது தமிழர் அடையாளத்தில் சாதிங்கிற சொல் தமிழ் சொல் இல்லை. அதுக்குரிய காரணத்தோடு விளங்குறதும் தமிழுக்கு உட்பட்டது கிடையாது. அது வந்து வெளியிலேருந்து வந்தது. இது வந்து தமிழ் இனக்குழுக்குள்ள ஒரு வகை பிரிவு, ஒரு வகை குழு மக்கள் புழங்குகின்ற ஒரு பண்பாடு, அவ்வளோதான். இந்த மேய்ச்சல் சார்ந்த முறையும் மேய்ச்சல் சார்ந்த வாழ்வும். இப்போ அதில் உள்ள பண்பாடு, மரபு சார்ந்த பண்பாடு, சங்க இலக்கியத்திலேருந்து இன்று வரை தொடங்கக்கூடிய அவங்கள்ட்ட இருக்கிற பண்பாட்டில் உள்ள அடையாளங்களை, அங்கே உள்ள சூழலில் பாதுகாப்பு, அவங்க வச்சிருக்க கால்நடையில் சிறப்பம்சம், இதெல்லாம் வெளில கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த துறையில் சார்ந்து நான் எழுதிக்கிட்டு இருக்கேன். அதாவது நம்ம சங்க இலக்கிய நூல் வந்து கலித்தொகை சொல்லுது, கொள்ளேற்று கோடு அஞ்சானை மறுமையிலும் புல்லாலே ஆயமகள் அப்படிங்குது. ஆயர்கள் அப்படிங்கிறது நம்முடைய தமிழில் வந்து அந்த ஆடு மாடு மேய்ப்பவர்களை நம்ம சொல்கிறது. அடுத்தது வந்து அவர்கள் கோணார்கள், அதாவது கோ என்றால் பசு, பசுவைக்கு சொந்தக்காரர்கள் அப்படிங்கிறதுல கோணார்கள் அப்படின்னு அவர்கள் அழைக்கப்பட்டாங்க.
ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்ந்து பயணம் செய்து மேய்ச்சல் நிலங்களை தேடி அவங்க போறதுனால அவர்களை வந்து கீதாரிகள் அப்படின்னும் வந்து தமிழ் சமூகம் கொண்டாடிச்சு. எப்போ இவங்க யாதவர்கள் ஆனாங்க? இப்போ இந்த கேள்விக்கு ரொம்ப நேரடியாக பதில் சொல்லணும் அப்படின்னா இது ஒரு அரசியல் தான். யாதவ் அப்படிங்கிற சொல்லாடல் வந்து தமிழ் சொல் இல்லை. ஒரு தமிழ் சொல் எப்படி தொடங்கும்னா அதுக்கு 247 எழுத்துக்களில் எந்த சொல்ல தமிழ் சொல் தொடங்கும், எதெல்லாம் தமிழ் சொல் தொடங்காதுங்கிற இலக்கணம் வந்து தொல்காப்பிய காலத்திலே வகுத்துட்டாங்க. இப்போ நன்னூல்ல இருந்து எல்லா இலக்கியத்தில் இருக்குது. அப்படிங்கிற இடத்துல யாங்கிற சொல்லில் வந்து நம்மகிட்ட கேள்வி சொல் மட்டும்தான் உண்டு. யாது, யாங்கு, யாவை இப்படிங்கிற சொல்லு தான் வருது. பெயர் சொல்லில் யாழ எந்த சொல்லும் தொடங்காது. அப்படி தொடங்கினா அது தமிழ் சொல்லே கிடையாது. இது வந்து யாதவ் அப்படிங்கிறது ஒரு சமஸ்கிருத சொல். இது இந்திய அளவில் ஆடு மாடு வச்சிருக்கக்கூடிய அந்த மேய்ச்சல் நிலம் மக்கள் எல்லாத்தையும் ஒருமுகப்படுத்தி இந்திய அளவுள்ள அரசியல் ரீதியாக கட்டமைக்கப்படணும் அப்படிங்கிற உருவாக்கப்பட்டது தான் இந்த யாதவ்ங்கிற செயல். இப்போ எப்படி வந்து இந்திய அளவில் இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்களை தலித் அப்படின்னு ஒரு அடைப்புக்குள்ள கொண்டு வராங்களோ அது போல இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மேய்ச்சல் சமூகத்தை ஒருங்கிணைச்சு ஒரே சொல்லுக்குள்ள கொண்டு வரணும்னு முயற்சி செய்யறாங்க. அது ஒரு அரசியல் அப்படிங்கிறீங்க. ஆமா, அது கிட்டத்தட்ட 100 ஆண்டு காலமா இருக்கு. 100 ஆண்டுகள் நோக்கி போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 100 தாண்டிடுச்சுன்னு நினைக்கிறேன். 1920கள்லயே இது தொடங்கப்பட்டு இந்த அகில இந்திய யாதவ மகாசபைன்னு ஒன்று மும்பையில் தொடங்கப்படுறாங்க. அதை தொடங்கி வச்சவங்க வந்து கவாலிங்கிற ஒரு இனக்குழு, மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு மேய்ச்சல் இனக்குழு. இப்போ இது இப்படி சொல்லப்போனால் இந்தியாவில் வந்து 10 வகையான மேய்ச்சல் இனக்குழு இருக்குது இந்தியாவில். இப்படி தமிழ்நாட்டுக்கு தமிழர்களில் ஆயிரடையர்னு சொல்லக்கூடிய கோணாரில் இருக்காங்களோ, அது மாதிரி தெலுங்கில் வந்து கொல்லான்னு ஒரு மக்கள் இருக்காங்க, மகாராஷ்டிராவில் வந்து குருபா இருக்கிறாங்க, அப்படியே மேலே போக போக கவாலின்னு இருக்கிறாங்க, கதின்னு இருக்கிறாங்க, இன்னும் சில கர்நாடகா கரும்பர்கள், இப்படி ஒரு 9லேருந்து 10 வகையான மேய்ச்சல் இனம் கூட இந்திய பரப்பு முழுவதும் விரிஞ்சு வாழ்றாங்க. ராஜஸ்தானில் ரபாரின்னு ஒரு மேய்ச்சல் குழு, அவங்க வந்து ஒட்டகம் சார்ந்து செம்பரியாடு சார்ந்து வாழக்கூடியவங்க. இப்படி அவங்க 11-10 இனக்குழுக்களில் இவங்க எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு இதை யாதவ ஆக்கி அப்படி ஒரு அரசியல் செய்கிறது தான் அவங்களோட இது வந்து யாதவ மகாசபை வந்து 1920களில் உருவாக்கி அதை தமிழ்நாட்டுக்கு மெல்ல மெல்ல 1930ல் பரப்பி இங்கே தமிழ்நாடு யாதவ மகாசபைன்னு ஒன்று உருவாக்கி அதுலேருந்து இப்படி பயணிச்சுக்கிட்டு இருக்கு. மக்களை மெல்ல மெல்ல தங்களோட பேருக்கு பின்னாடி போட்ட பட்டங்களான பிள்ளை இப்படிங்களாம் எடுத்துட்டு நேரடியாக யாதவ்னு இந்திய முழுவதும் போட வச்சது இது ஒரு அரசியல் காரணம். அதுக்காண்டி பண்பாட்டை அது மாற்றுறதுக்கு இடத்துக்கு நகரக்கூடாதுன்னு நான் விரும்புகிறேன். நீங்கள் வந்து கீதாரியின் உப்புக்கண்டம் கவிதை தொகுப்பில் வந்து உப்புக்கண்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு பதப்படுத்தப்பட்ட இறைச்சி உணவு. இப்போ நீங்கள் அது போல படிமமாக தமிழர்களினுடைய கசப்பான அனுபவங்கள், அவங்க மறந்து போன வாழ்வியல் முறைகள், இவற்றையெல்லாம் பதப்படுத்தி அவற்றையெல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்ல வர்றீங்களா? கட்டாயம். இப்போ மரபறிவுங்கிறது வந்து கல்வியறிவு இன்னைக்கு அண்மை காலத்தில் ஒரு பட்டப்படிப்பு முக்கியம் தான், இல்லைன்னு சொல்லல. ஒரு மனிதன் வெளியில் போகிறதுக்கு அவனுக்கு கல்வி முறை முக்கியம், இன்றியமையாதது தான். ஆனால் அதே போல் அதுக்கு இணையானதான் மரபறிவு. மரபறிங்கிறது வந்து பாடப்புத்தகத்தில் போய் படித்தா வந்துடாது. அது சூழலியலில் கற்றுக்கிறது. தன்னோட புலங்கு இடத்துலேருந்து கற்றுக்கப்பட ஒரு ஆசாரி இருக்கார் அப்படின்னா ஆசாரி செய்யக்கூடிய இந்த கை வேலைகள், கலை வேலைகள் இருக்குல்ல, அது அங்கேருந்து அவர் கற்றுக்க முடியாது. பாட வகுப்பில் போய் கற்றுக்க முடியாது. அப்போ எந்த அளவுக்கு நாம் வந்து ஒரு வெளி உலக சார்ந்ததுக்காண்டி கல்வி பண்ணுறோமோ அதே மாதிரி மரபறிவும் முக்கியம். நமக்கு மரபு அறிவு வந்து ரொம்ப இன்றியமையாது. இத்தனை காலங்கள் நம்மக்கிட்ட இருந்து ஒரு மரபறிவு கடந்து இத்தனை படையெடுப்புகள்லையும் எத்தனையோ படையெடுப்புன்னு சொல்லலாம். நம்ம ஆரியர்கள் வருகையில் ஆரம்பித்து அண்மையில் நாயக்கர்கள் ஆட்சி வந்ததில், அதுக்கப்புறம் வெள்ளக்காரர்கள் வந்தது, இப்படி பல படையெடுப்புகள்லையும் நமக்கு ஒரு மரபு ரீதியாக ஒன்று வந்துகிட்டு இருக்குல்ல. இந்த மரபு குலத்தொழில் நான் சொல்ல வரல, அது குலத்தொழில் கிடையாது. முதல்ல சொல்கிறேன், யார் வேணால் ஆடு மாடு வளர்க்கலாம். அப்போ அந்த வகையிலேருந்து இத்தனை வகையான ஆடுகள், நான் சொல்லப்போனால் இந்த ஆடுகளே இங்கே செம்பரி ஆடு வந்து 13 வகை இருக்குது தமிழ்நாட்டில். இந்தியாவில் எங்கேயும் அப்படி கிடையாது. இந்த 13 வகை ஆடுகள் சொல்லப்போனால் தமிழ்நாட்டை வந்து ஒரு செம்பரியாடு இனங்களோட ஹப் அப்படின்னு சொல்லலாம். ஓஹோ, ஆமாம். செம்பரியாடு இனங்கள் அதிகமாக வாழக்கூடியது இங்கே தான், தமிழ்நாட்டில் தான். 13 வகை இனங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட 8-9 அடையாளப்படுத்தப்பட்டது, ஒரு 2-3 அடையாளப்படுத்தப்படாமல் இருக்குது. அப்போ இவ்வளோ பெரிய மரபு, இந்த கால்நடை சார்ந்த மரபு மாடுகளில் கிட்டத்தட்ட ஒரு 30 வகையான மாடுகள் இருக்குது. ஆனால் அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு 15 தான் அடையாளப்படுத்தப்பட்டிருக்காங்க. இப்போ இப்படியான மரபு ரீதியாக அந்த ஒரு இனம் சார்ந்த மாடுகளையும் ஆடுகளையும் தொடர்ச்சியாக காலங்காலமாக கொண்டு வந்துட்டு இருக்காங்களே, இதுக்கு பேர் தான் மரபுரி. இது குலத்தொழில் கிடையாது. இந்த மரபுரி வந்து ரொம்ப இன்றியமையாது. இது சூழலில் மட்டும்தான் நீங்கள் கற்றுக்கணும். அங்கே போய் இருந்தால் தான் கற்றுக்கொள்ள முடியும். இப்போ நான் போய் அப்பா கிட்ட இருந்து அவர் நேரடியாக பார்க்குற சூழலில் அவர் ஆடு வளர்க்குறாரு, அங்கே உள்ள நோய்வாய் முறைகள் என்ன, அதுக்கு அவர் என்ன மருத்துவம், இன்றைக்கி தான் இந்த அலோபதி மருத்துவம், ஆங்கில மருத்துவம் ஆடுகளுக்கு அந்த சரி மனுஷங்க. ஆனால் இந்த 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மரபுரி தான் இந்த இனங்களை ஒவ்வொரு சூழல்லையும், ஒரு புயல்லையும், ஒரு நோயிலையும் காப்பாற்றி இந்த இடத்துல நம்ம கொண்டு வந்து கொடுத்துருக்கு. இப்போ இந்த மரபறிவு வந்து ரொம்ப இன்றியமையாது. அதை செயல்முறை வடிவமாக ஆக்கலாம். இந்த மரபுரி எப்படி கற்றுக்கொள்ளலாம்
எளிதாக அப்படிங்கிற நோக்கி நம்ம நகரலாம். உப்புக்கண்டம் அப்படிங்கிறது ஒரு ஒரு உணவு. அந்த உணவை சாப்பிட்ட நாவு இன்னைக்கு வந்து இந்த நவீன உலகத்தில் இப்போ உங்களை போன்று வெளிநாடுகளில் வாழ்கிற பிள்ளைகளுக்கு எந்த உணவுமே வந்து பிடிக்க மாட்டேங்குது. அப்பாவின் அந்த மேய்ச்சல் நிலத்தையே சுற்றி சுற்றி மனசு வருது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படின்னா எது உங்களை வந்து வெளிநாட்டுக்கு தள்ளி விட்டுச்சு? இந்த சூழல் முறை தான். இப்போ என்கிட்ட இருக்க மரபறிவை இது அறிவே இல்லைன்னு ஒரு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, என்னை கேலிக்குள்ளாக்குனாங்கல்ல, அதுதான் என்னை வெளிநாட்டை தூக்கி அனுப்பிடுச்சு நினைக்கிறேன். இப்போ அப்பா இருக்காருன்னா அப்பா சொல்லக்கூடிய சொல் அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் எனக்கு முன்னாடி இந்த தொழிலுக்கு வந்துடாத அப்படின்னு தான் எல்லா அப்பாவும் இருக்காங்க. வேளாண்மை பார்க்குற அப்பா வந்தாலும் சரி, வளர்க்குற வாத்தியார் எனக்கு பின்னாடி வராது. இது வந்து இந்த நிலை மாறணும். முதல்ல எனக்கு நோக்கி கேட்டா என்கிட்ட இது வந்து உன்னோட மரபறினே சொல்லாமல் ஆடு மாடு வளர்க்குறது வந்து ஒரு ஆசிரியர் பள்ளிக்கூடத்தில் என்ன கேட்குறாருன்னா நீலாம் ஆடு மாடு மேய்க்க தான் லாய்க்கு அப்படிங்கிற ஒரு இடம் சொல்கிறாங்கல்ல, அங்கேருந்தே இது மாற்றப்படுதுன்னு நினைக்கிறேன். அங்கேருந்தே வந்து எனக்குள்ளே இயல்பாக ஒரு மனநிலை அப்போ ஆடு மாடு மேய்ச்சா கேவலமோ அப்படிங்கிற அந்த ஆடு மாட்டில் உள்ள பொருளாதாரம், ஆடு மாட்டில் உள்ள சூழலில் சார்ந்த நன்மைகள் என்ன, ஆடு மாடு வளர்ப்பதுனால மண் சார்ந்த வளம் என்ன, மனிதர்கள் என்ன வளம் பெறாங்க, இப்படிலாம் எதையுமே முன் வைக்காமல் வெறுமனே ஒரு ஆசிரியரே வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு பையன் தவறு செஞ்சால் அவனை போய் நீ எருவு மாடு திட்டுறதும் நீ வந்து ஆடு மாடு மேய்க்கத்தான் லாய்க்கு அப்படின்னு சொல்லக்கூடிய போது அப்போ இயல்பாகவே மனநிலை வந்து மாறுது. அதன் நாளையில் இந்த சமூக ஓட்டத்தில் எல்லாரும் மேலே போகும்போது நானும் போகணும்னு சொல்லிட்டு ஓட்டினது தான் இது. ஆனால் நான் திரும்பி வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே நீங்கள் திரும்பி வந்திருக்கேன். ஒரு செத்து போன ஆட்டுக்குட்டியோட தோலை உரிச்சு அதுக்குள்ளே வந்து வைக்கலை வந்து திணிச்சு அந்த தாயை ஏமாற்றி பால் கறக்க இல்லை, அதன் துயரத்தை போக்க அப்படின்னு ஒரு துயரமான ஒரு கவிதையை வந்து எழுதியிருக்கீங்க. இப்போ என்ன மாதிரியான மனநிலையில் இருந்து அதை உருவாக்குனீங்க? இப்போ வெளியில் இப்போ ஒரு 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 தொழில் அப்படின்னா புறப்பார்வை அகப்பார்வை இருக்குது. சங்க இலக்கியமே புற இலக்கியம் அக இலக்கியம்னு இருக்குது. நம்ம அகம்புறம்னு 2 இருக்குது. அப்படித்தான் ஒரு தொழிலில் நான் புலங்கக்கூடிய சொல் ஒன்றா இருக்கும், வெளியிலேருந்து பார்க்குற ஒரு புலங்கக்கூடிய ஒரு சொல் ஒன்றா இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு சாலையில் ஒரு 100 ஆடுகளை ஓட்டிட்டு போகிறேன், 200 ஆடுகளை ஓட்டிட்டு போகிறேன்னா ஒரு மேய்ச்சல் நிலத்தில் மேய்ஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா வெளியிலேருந்து பார்க்குறவங்க ஒரு அழகியல் காட்சியாக மட்டும்தான் தெரியும் அவருக்கு. அது ஒரு அழகியல், ஆடு மேய்து, குட்டி ஓடுது, மணியோட ஓடுது, மாடுகள் சண்டை, அப்படிதான் தெரியும் மேய்ச்சல் நிலத்தில். ஆனால் அதுக்குள்ளே உள்ள வலி, வேதனை, துன்பம், துயரம், இன்பம் எல்லாம் அதில் வாழக்கூடிய மக்களுக்கு தான் தெரியும். அந்த மேய்ச்சல் நிலத்தில் ஒரு வழிப்போக்கனாக கடந்து போகும்போது ஒரு கன நேரத்தில் ஒரு அழகியலை பார்த்துட்டு போகிறது இல்லை. அதுக்குள்ளே ஒரு மழை காலத்தில், ஒரு நோய் காலத்தில் இது மாதிரி இருக்கும்போது அந்த ஆடு என்ன துன்பம் போடும், ஒரு குட்டி செத்து போன ஆடு என்ன சிரமப்படும், அந்த அந்த அது முதல்ல ஒரு மனிதநேய பண்பு அதுக்குள்ளே இருக்குது. வியாபாரம் தாண்டி இது வணிகம் சார்ந்த, இது வந்து வாழ்வியலுக்காக இருக்கிற தொழில் தானே தவிர இது வணிக முறைக்கானது இல்லை. இது வணிக முறையாக மாறினதான் இங்கே பிரச்சனை. அது பண்ணை வடிவத்துக்கு போயிடும். பண்ணை வடிவத்துக்கு போனால் அங்கே என்ன பண்ணுவான்னா ஒரு குட்டியை எடுத்து வந்து 10 கிலோ 3 மாதம் வர வேண்டிய குட்டியை 40 கிலோ வரேன்னு சொல்லி ஊசியை போட்டு 40 கிலோ ஆக்கிடுவாங்க. இது நடந்துகிட்டு இன்னைக்கு எப்படி பிராய்லர் கோழியில் நடக்குதோ அதே போல் இந்த பண்ணை முறை ஆடு மாடு வளர்ப்புல இந்த பரணி முறையில் ஆடு வளர்க்குறாங்க இல்லையா, குட்டியில் வாங்கி போய் அவங்க என்ன பண்ணுறாங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பிராய்லர் கோழி மாதிரி இன்னைக்கு நடக்க ஆரம்பிச்சு. இது ஒரு டானிக்கு கொடுத்தா 10 நாளில் 40 கிலோ வந்துடும் அப்படிங்கிற சூழலுக்கு வந்துட்டாங்க. ஆடு மாடோட செரிமான பைங்கிறது வந்து புற்களை தான் செரிமானம் பண்ணக்கூடியதான் அதோட வடிவம். 2 குடற்பை இருக்கும். தானியங்களை வந்து அதனால இது பண்ண முடியாது. இப்போ அரிசி அதிகமாக இருந்தால் இறந்து போயிடும். அரிசியோ இல்லை அந்த மாவு பொருள் அதிகமாக இருந்தால் செரிக்க வைக்க முடியாது, இறந்து போயிடும். ஆனால் இப்போ அதை பழக்கிறாங்க, அதை வந்து எடை அதிகரிக்கும் அப்படிங்கிறாங்க. இது வந்து முற்றிலும் இயற்கைக்கு எதிரானது. ஒரு ஆடோ மாடோ வந்து ஒரு நாளைக்கு ஒரு 20 கிலோமீட்டராக நடக்கணும். அப்போ தான் அது வந்து நலனோட இருக்குன்னு பொருள், ஆரோக்கியமாக இருக்குங்கிறதுக்கான பொருள். இல்லைன்னா பண்ணையில் வண்டி வளர்த்திங்கன்னா ஊசியை போட்டுருவாங்க. இல்லைன்னா அந்த டானிக்கு ஒன்று இருக்குது இப்போல்லாம், அலோபதி மருத்துவம். அந்த டானிக்கு கொடுத்தோன்னா அது என்னன்னா சீக்கிரம் குட்டி ஒரு 3 மாதத்தில் ஒரு 20 கிலோ வர வேண்டிய குட்டி 3 மாதத்தில் 40 கிலோ வரதுக்கான சூழல் வந்துருச்சு. வேற்று ரக ஆடுகளை இங்கே கொண்டு வந்து இறக்கிட்டாங்க. ஆப்பிரிக்காவில் உள்ள போயர் வகை ஆடுல இங்கே வளர்க்குறாங்க. இங்கே நம்மளோட அதனால என்ன ஆகுதுன்னா நம்மளோட மரபாடுகள் இருக்குல்ல, செம்பிராட்டில் ஒரு 13 வகை சொல்லல. அப்போ அந்த ஆடுல எங்கே போகும்? நீ இப்போ ஒரு மனிதன் இருக்கான், அங்கே ஒரு இனப்பெருக்கம் செய்யணுங்கிற அவனை தூக்கிட்டு வேறு நாட்டில் வளர்த்தியா இருக்கான்னு சொல்லி கொண்டு வந்து அவனை வச்சு நமக்கு இங்கே ஒரு சூழல் வந்தோம், இனமே இல்லாமல் போயிடும் இல்லையா? இந்த சூழல் தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அது கால்நடைகளில் நாட்டு மாடும் சொல்லிட்டு இப்போ நம்ம ஜெர்சி மாடு மட்டும் இல்லை, நான் இங்கே வந்து ஜெர்சி மாடு மட்டும் இதாக பேசலை, நான் கிருமாடுக்கு எதிராகவே பேசுகிறேன். புரியுது. கிருமாடு, ஓங்கோல் மாடு, காங்கிரேஜ் மாடுக்கு எதிராகவே பேசுகிறேன் நான். அது காங்கிரேஜ் மாடு வந்து அந்த நிலத்தோட தட்பவெப்படைக்கு வாழ பழகின ஒரு மாடு. அதை கொண்டு வந்து பால் கறக்குறங்கிறக்காண்டி ராஜஸ்தான்ல இருந்தும் குஜராத்ல இருந்தும் ஓங்கோல்ல இருந்து இங்கே வந்து இறக்கும்போது இங்கே நம்மகிட்ட பாரம்பரியமாக ஒரு நாட்டு மாடு இருக்குல்ல, அதோட வாழ்விய சூழல் கேள்விக்குள்ளாகுதுல்ல. மக்கள்கிட்ட ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் வந்து நம்ம வெற்றியடைய விடம் ஒன்று, ஆனால் இன்னொரு பாதையில் நுழைஞ்சிட்டோமோன்னு எனக்கு ஒரு ஐயம் இருந்துகிட்டே இருக்குது. ஜல்லிக்கட்டு போராட்டம் நம்ம காளைகளுக்காக நம்ம செஞ்சோம், நாட்டின காளைகளுக்காக.
ஆனால் அது எப்படி வந்திருக்குன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள நாட்டினங்கள் இருக்குல்ல. இப்போ உம்பளச்சேரி தஞ்சை பகுதியில் உம்பளச்சேரி மாடு, ஆலம்பாடி மாடுகள் இருக்கு, அப்புறம் புலிக்குளம் மாடுகள் இருக்கு. மீசல் மாடுன்னு ஒரு இனம் அழிஞ்சே போச்சு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்த கிடை மாடுகள்ல மீசல் மாடுன்னு ஒரு இனம், அது அழிஞ்சே போச்சு. தென்பாண்டி மாடுகள்னு ஒன்று இருக்குது, அப்புறம் வத்ராயிருப்பு மாடுகள் இருக்குது, இப்படி காஞ்சிபுரம் குட்டை, இப்படி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே அந்தந்த பூர்வீக பகுதிக்கான மாடுகள் இருக்குது. காங்கேயத்துக்கு காங்கேயம் மாடு மாதிரி இப்படி பகுதியில் உள்ள மாடுகள்லாம் நம்ம எடுத்து வளர்க்காம நம்ம நேரடியாக என்ன பண்ணிட்டோம்னா பால் வணிகம் அப்படின்னு ஒற்றைத்தன்மை மோனோபலிஸ் அந்த ஒற்றைத்தன்மையை மட்டுமே மையப்படுத்தி வட இந்திய நாட்டு மாடு இறக்கினால என்ன ஆகுன்னா அங்கே உள்ளவங்களுக்கு தான் வளர்ச்சி அடையும். வளர்ச்சிங்கிறத தவிர இங்கே உள்ள நாட்டு மாடுகளோட எண்ணிக்கை, அதோட வாழ்வியல் சூழல், அதோட மேய்ச்சல் எல்லாமே ஒரு கேள்விக்குள் ஆக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. புரியுது புரியுது. இப்போ இதெல்லாம் தான் எதிர்த்து நான் பேசணும்னு நினைக்கிறேன். நான் அப்பா மேய்ச்சல் நிலம் தேடி போன பிறகு அவருடைய சட்டையை எடுத்து நான் போட்டுக்கொள்வேன். அந்த சட்டையில பீக்கம்பூ வாசமோட இருந்துச்சு அப்படின்னு எழுதியிருக்கீங்க. இது அந்த அந்த கீதாரி வாழ்வியலை சொல்லுவதற்காக நீங்க எழுதுனீங்களா இல்லை உங்களோட சொந்த அனுபவமா? இது வந்து என்னோட சொந்த அனுபவம். இது எப்படி சொல்லணும்னா 90களில் இப்போ நம்மகிட்ட வந்து கல்வி முறை முன்னாடி இல்லை. நீங்கள் உங்கள் காலத்தில் பார்த்துருப்பீங்க, கிடையாடு போடுறவங்க குடும்பமாக தான் இருப்பாங்க. பிள்ளைகள்லேருந்து தாத்தாலேருந்து எல்லாம் ஒன்றா தான் இருப்பாங்க அந்த மேய்ச்சல் நிலத்தில். எப்போ நம்மகிட்ட வந்து இந்த கல்வி முறை நம்மகிட்ட வந்துச்சு 1980களுக்கு அப்புறம், அப்போ இவங்க சந்தித்த ஒரு பெரிய இடர் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிள்ளையா கிடையா ஆடா அப்படிங்கிற ஒரு இதை சந்திச்சாங்க. எப்படின்னா இப்போ அம்மா அப்பா ஆட்டு கடைக்கு ஆடை ஓட்டிட்டு போயிட்டாங்கன்னா பிள்ளைங்கள் படிப்பதற்காக மட்டுமே சொந்தத்தில் விட்டுப்பட்டிருப்பாங்க. அப்படி நான் வளர்ந்தது வந்து என்னோட மூத்தக்காக 8 வயசு, நடுக்காக 5 வயசு, எனக்கு 2 வயசு. மூத்தக்கா தான் 8 வயசுல சமைக்க ஆரம்பிச்சேன் எங்களுக்காக. நாங்கள் 3 பேரும் தனியாக வளர்ந்தோம். எங்கள் வீட்டில் மட்டும் இல்லை, எங்களோட ஊரில் ஒரு 15 குடும்பங்கள் அப்படித்தான் இருப்பாங்க. அப்பா அம்மாலாம் ஆட்டுக்களை தஞ்சாவூரில் இருப்பாங்க, புதுக்கோட்டையில் இங்கே கிடப்பட்டு இருப்பாங்க. நாங்கள் இங்கே ஒரு தாத்தா வளர்ப்புலையோ இல்லை ஒரு பாட்டி வளர்ப்புலையோ நாங்களாம் சுயமாக பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்போ அவங்க ஊருக்கு வரதே பார்த்தீங்கன்னா திருவிழாக்கள், ஏதாவது ஒரு கல்யாணம், ஏதாவது ஒரு முக்கிய நிகழ்வுக்கு தான் அங்கேருந்து யாராவது ஒரு ஆள் வந்துட்டு போவாங்க. அப்போ அதுலேருந்து எழுதப்பட்ட கவிதை தான் அந்த கவிதை. அப்பா மீதான ஏக்கம், அப்பா அம்மா. இப்போ எனக்குலாம் அது இன்ன வரைக்கும் இருக்குது. நான் வந்து சின்ன வயசுலயே 2 வயசுல 1.5 வயசுல அக்கா கிட்ட விடப்பட்டாள், அக்காக்களாக வளர்க்கப்பட்டாள். நான் வந்து ஆமாம், அம்மா அப்பாக்களை விட அக்காக்களால் அதிகமாக வளர்க்கப்பட்டா. அப்போ அதன் வெளிப்பாடு தான் ஒரு மனிதன் ஒரு நிலத்தை விட்டு போகும்போது அவனுக்கு என்ன உணர்வு இருக்கும், அந்த மாதிரியான உணர்வு தான் இது. அப்பாங்கிறது நிலம் தான் எனக்கு இன்ன வரைக்கும். அம்மாவோட சேலையை எடுத்து போத்தி. ஆமாம், அந்த அதே மாதிரிதான ஒன்று தான் இது. அப்பா வந்துட்டு போனால் அந்த அழுக்கு சட்டைங்கிறது நமக்கு ஒரு பெரிய அங்கீகாரம். புரியுது. அதாவது உப்புக்கண்டம் நாவல்ல வந்து அந்த கீதாரி மக்களினுடைய வழியை வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க. அதில் சொல்லாத எந்த வழியை சொல்லுவதற்கு குளம்படிங்கிற நாவல் எழுதுனீங்க. உப்புக்கண்டங்கள் வந்து முழுவதும் ஒரு கவிதை தொகுப்பு, வந்து முழுவதுமே கவிதைகள் சார்ந்தது. இப்படி தமிழ் இலக்கிய பரப்புல இப்படி ஒரு கவிதை தொகுப்பு இது வரைக்கும் வரல. ஒரு இனவரவியல் சார்ந்து மற்ற இனவரவியல் சார்ந்து வந்திருக்குது. இப்ப சவரம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து ஒரு தெளிந்தார், எனக்கு பேர் வரல சார், என்ன கவிதை என்பது வெறும் அப்படிங்கிற மாதிரி அவரோட ஒரு பார்வையில இருந்து சாதிய பின்பற்றி எழுதியிருந்தாரு. அது மாதிரி இப்ப நம்ம சங்க இலக்கியத்துல போயிட்டு தனித்துவமா அப்படி ஒன்று இருக்கான்னா இல்லை. சங்க இலக்கியத்துல திணைகளுக்குள்ள முல்லை திணையில அந்த பாடல் வரும், முல்லை திணை பிரிக்கப்பட்டதில் மேய்ச்சலம் சார்ந்த பாடல் வரும். அப்போ அது மாதிரியே ஒன்று நவீன காலத்தில் இருக்கக்கூடிய இந்த சிக்கலில் பேசுறதுக்காக தான் கவிதை சார்ந்த இடத்துல எல்லா இலக்கியத்தில் ஒன்று இருக்குன்னு நான் விரும்புகிறேன். அது கவிதை வடிவமாக இருந்தாலும் ஒன்று இருக்கணும், சிறுகதை வடிவமாக இருந்தாலும் ஒன்று இருக்கணும், நாவல். ஏன்னா பல்வேறு வாசகர்கள் இங்கே இருக்கிறாங்க, கவிதை சார்ந்து படிக்க இருக்கிறாங்க, நாவல் சார்ந்து படிக்க இருக்கிறாங்க. நாவலுங்கிறது ஒரு பெரிய களம், கவிதைங்கிறது பண்பட்ட வடிவம். அதாவது தமிழ் இலக்கியத்தோட வடிவமே முதல் வடிவமே கவிதை தான். அங்கேருந்து தான் நாவல் சிறுகதைகள்லாம் வெளியே வருது நமக்கு சங்க இலக்கிய பாடல்கள். அப்போ அதன் முயற்சியாக அந்த கவிதை வழியாக என்ன சொல்ல முடியுங்கிறக்கா அது. நாவலுங்கிறது ஒரு மக்கள் தன்னோட கூட்டி போகிறேன். நான் எங்கெல்லாம் கிடவோட போகணும் தஞ்சாவூரில், நான் ஒரு எழுத்தாளராக என்னோட வாசகரை பூரா அங்கே கூட்டி போய் காமிக்கிறதா என்னோட வேலை. அதில் தான் குளம்படி செஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். புரியுது. குளம்படியில் வந்து தர்மன் சுப்பையாவினுடைய மகன், சுப்பையாவினுடைய மனைவி வந்து சின்னத்தாயி, இந்த தர்மனுடைய முறப்பெண் வந்து செல்வி, இந்த தர்மனுடைய தாத்தா வந்து சின்னையா. இதுல நீங்க தர்மனா? தர்மன் இருக்காருல்ல, விருத்திரன் நினைக்கிறேன், அதோட பேர் நினைக்கிறேன், தவறா இருக்கு நினைக்கிறேன். விருத்திரன் என்ன போல ஒரு ஆளு, என்னை மாதிரி மேய்ச்சல் நிலத்துல பிறந்த ஒரு பையன் அப்படின்னு எடுத்துக்கலாம் நீங்க. அதுல வர்ற அந்த சின்ன பையன் வந்து ஒரு இளவட்ட பையன், என்னை மாதிரி. கீதாரியின் உப்பு கண்டத்தையும் குளம்படியவும் வந்து இணைச்சு பார்க்கிற போது இது உங்களுடைய சொந்த வாழ்க்கை போலவே புரிஞ்சுக்க முடியுது. அதுக்காக கேட்குறேன். இந்த கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்காங்க.
ஒரு படைப்பு வந்து சொந்த வாழ்க்கையில இருந்து தான் உருவாகும் நான் நினைக்கிறேன். நான் ஒரு படைப்பு வந்து அதுதான் ரொம்ப ஆத்மார்த்தமாக இருக்கும். நான் வாழ்ந்த ஒரு வாழ்வை சொல்லணும் அப்படின்னா, என்னோட சக மனிதரை சொல்லணும்னா, நான் அங்கே ஒரு பட்டறிவோடு இருந்தேன்னா என்ன மையப்படுத்தி எழுதும்போது கண்டிப்பாக அது இன்னும் உண்மைத்தன்மையோட இருக்குன்னு நினைக்கிறேன். நாவலுங்கிறது உண்மைத்தன்மையாக தான் இருக்கணும், புனைவு தான் அது. ஆனால் உண்மைத்தன்மையோட இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறேன். அதுக்காக இருக்கலாம் உங்களுக்கு நான் முன்ன வந்தால் என்னோட வெற்றியாளர் நினச்சிக்கிறேன் நான். உங்கள் வாழ்க்கையோட நெருக்கமாக இருக்குங்கிறீங்க. ஆமாம், கட்டாயம். புரியுது. இப்போ சிங்கப்பூர் போன்ற எந்திரமயமான ஒரு நாட்டில் இருந்துக்கிட்டு இது போல ஒரு இனக்குழுவினுடைய வாழ்க்கையை துல்லியமா அணுகிற போது அது உங்களுக்கு தடையா இல்லையா? ஒரு வகையில் எனக்கு வந்து இப்போ புதுவை ரத்னதுரை கவிதையில் நிலமிழந்து போனால் பலமிழந்து போய் தமிழா, அதனால் நிலத்தை சொந்த தாய் நிலத்தை காதலிக்க கற்றுக்கணும்னு சொல்லுவாங்க. எனக்கு இந்த தாய் நிலத்தை காதலிக்குங்கிறதே சிங்கப்பூர்ல தான் உருவாச்சு. என்னோட நிலத்தை விட்டு நான் வெளியே போனதுக்கு அப்புறம் தான் என்னோட நிலம் எவ்வளவு பெரிய மரபார்ந்த நிலம், என்னோட மக்கள் எவ்வளவு மரபார்ந்த மக்கள், தமிழ் சூழல் எவ்வளவு மரபு சார்ந்தது அப்படிங்கிறத யோசிக்க வச்ச இடமே சிங்கப்பூர் தான் இன்னைக்கு. சிறப்பு. ஏன்னா நான் ஒரு வேளை அங்கே போகாமல் இருந்திருந்தா என்னிடம் வந்து இந்த சூழலை வெளியாயிருக்குமான்னு எனக்கு தெரியலை. நான் சிங்கப்பூர்ல என்ன இந்த கேள்வி நிறைய பேர் கேட்பாங்க. நிலம் விட்டு போனவனோட அந்த ஆத்மா இருக்குல்ல, அது ரொம்ப பெருசு. ஒரு நிலம் தன்னோட சொந்த நிலத்தை விட்டு வெளியே ஏதோ ஒரு காரணத்தை போயிட்டான்னு வச்சுங்களேன். என்னோட ஊரில் வெறும் கருவை தான் இருக்கும். எங்கள் ஊரில் என்னோட சொந்த ஊரில் கருவை தான். ஆனாலும் கருவுக்குள்ளே குத்தா தேனடை இருக்கும். அதை ரசிப்போம் நாங்கள். எங்கள் ஊரில் என்ன இருக்கோ நாங்கள் அதை ரசிப்போம். அப்படியே அது எப்போ நடக்கும் அப்படின்னா, அந்த ஒரு வாழ்வை விட்டு நான் வெளியே போகிறல்ல, ஒரு இயந்திரம் மயமாக்கலுக்கு போகிறல்ல, ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவைன்னு நினைக்கிறேன். தன்னோட நிலத்தை எவெல்லாம் காதலிக்கலையோ அவனுக்கெல்லாம் இப்படி ஒரு வாழ்வு தேவை. அவனை வந்து இந்த நிலத்தை விட்டு அப்புறப்படுத்தப்படும் போது தான் தன்னோட மரபு நிலம் எவ்வளோ பெருசு அப்படின்னு தெரிய வரும். கண்டிப்பாக புரியுது. ஆமாம். கீதாரி அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு 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 விளக்கம் கொடுக்குறீங்க, நிலத்தின் மருத்துவன் அப்படின்னு. அதை பற்றி சொல்லுங்கள் பாப்போம். ஆமாம். இப்போ ஒரு கீதாரி இருக்காரு அப்படின்னா அவரை சார்ந்த கீதாரிங்கிறது அந்த இனக்குழுக்கோட தலைவர், அது பேர் தான் கீதாரி. இப்போ ஒரு 5 பேர் சேர்ந்து கெட போடுறாங்க நிலத்தில் அப்படின்னா அவருக்கு பேர் கீதாரி. இப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் வந்து காடு அறிஞ்சவராக இருப்பார். எந்த இடத்துக்கு இப்போ ஒரு இடத்த வந்து இங்கேருந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு 550 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஊருக்கு போகிறோம்னா அவர் அந்த காடு அறிஞ்சவராக இருக்கணும். காடு சூழலில் சார்ந்த மரபறிவு இருக்கு. தண்ணி இருந்து அங்கே உள்ள கொடிய விலங்குகள் இருந்து இது அப்புறம் அந்த நிலத்தோட தன்மை அறிஞ்சவராக இருப்பார். இந்த நிலத்தில் ஆடுகள் வந்து ஒரு நிலத்திலேருந்து ஒரு நிலத்துக்கு ஓட்டும் போது அதுக்கு வந்து சில சங்கடமான செயல்லாம் வரும். நிலம் ஒத்துப்போகாத ஆடுகளுக்கு. காடு பார்த்தலுங்கிறது கீதாரி மிகப்பெரிய பண்பாடு. காடு பார்த்தல் அதுக்கு பேரே. ஒரு இடத்தோட ஒரு இடம் புலம்பெறும் போது அந்த கீதாரி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே போய் இது முன்ன உள்ள பழக்கம் போய் அந்த காடை அறிஞ்சிட்டு வருவார். அங்கே உள்ள மக்கள் எப்படி களவு இருக்குதா, மக்கள் நம்மளோட இயல்பை பழகுவாங்களா, நம்மளோட சூழலில் தண்ணி இருக்குதா, நிலத்துல விவசாய நிலத்துல இருக்காங்களா, நம்ம நல்லா கெட போட முடியுமா, மக்கள் பழகுவாங்களா, கொடிய விலங்குகள் இருக்குதா, களவு இருக்கு, இதெல்லாம் பார்த்து வரதுதான் கீதாரி. காடு அறிதல். அதுக்கு பேரே காடு அறிதல். காடு பார்க்க போயிட்டு வரேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இயல்பை சொல்லிட்டு போவாங்க. காடு பார்க்க போயிட்டு வரேன் அப்படின்னு தான் சொல்லி இருக்கு. அப்ப இவங்க வந்து இப்ப நிலம் இருக்குல்ல, ஒரு கெட்டு போன நிலத்தை ஒரு கீதாரிட்ட கொடுங்க, அடுத்த வருஷத்துல பலன் பெற வச்சுருவார். ஒரு பழமொழி இருக்கு, ஆட்டுக்கடை அப்பவே பலன், மாட்டுக்கடை மறு வருஷம் பலன் அப்படின்னு. ஒரு பண்பட்ட நிலம், ஒரு நிலம் கெட்டுப்போன ஒரு வறண்ட ஏதோ ஒரு கெட்டு போயிடுச்ச நிலம், அதை நீங்க வந்து கெடாமத்தினா அந்த நிலத்தை வந்து வளம் பெற வைக்க முடியும், உயிர் சூழலை அங்கே பாதுகாக்க முடியும் உங்களுக்கு. அதனாலதான் நீங்க நிலத்தின் மருத்துவம். ஆமா ஆமா. இப்ப நிலம் கெட்டுப்போன நிலத்துல வந்து நம்மளோட ஆடு மாடு மேய்ஞ்சிட்டு வர அந்த அதோட சிறுநீர் கழிவுகளும் சரி, புழுக்கைகளும் சாயம் போடும் போது அந்த நிலம் வந்து உயிர் வளம் பயோடைவர்சிட்டி அங்கே ரொம்ப எளிதாக நடக்கும். பயோடைவர்சிட்டி அந்த தன்மை வந்து ரொம்ப புத்தியிருக்கப்பட்டு அந்த பயிர்கள் ரொம்ப செழிப்பாக வளரும். இப்போதான் வந்து உரம் தஞ்சை இதில் வந்து சோத்து வயல்னே உரம் அறிமுகப்படுத்தப்பட்ட போது தஞ்சை வயலில் சோத்து வயல்னே பண்ணையாளர் வளர்ப்பாங்க. அதுக்கு பேர் சோத்து வயல். அதுக்கு மட்டும் சோத்து வயல், அதுக்கு மட்டும் செயற்கை உரம் போடாமல் இயற்கை உரம் ஆடு மாடு மட்டும் கிடப்படும். அது உண்டு. ஆமாம், அப்படி ஒரு சூழல் இருந்து இயற்கை உரம் அறிமுகப்படுத்தப்பட்ட காலத்தில். இப்போ அது வந்து முழுதும் மாறி எல்லாமே இயற்கை உரம். சிலர் வந்து கிடையும் போட்டு செயற்கை உரம் போடக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க. இல்லை, அது ரொம்ப அழகான ஒரு வரியில் வந்து நீங்கள் பதிவு செஞ்சுருக்கீங்க. ஆடுகளின் குளம்படி பட்டால்தான் பூமி தாய் சிலிர்பால் அப்படின்னு ஒரு. இந்த இயற்கை சுழற்சி இன்றைக்கு வந்து மாறிடுச்சு. ஆடுகள் கெடை போட்டு அதனால ஏற்படுகிற அந்த நிலத்தின் வளம் வந்து இன்னைக்கு மாறி உரமிடுதல் வந்து அதிகமாயிடுச்சு. இதனால இந்த மேய்ச்சல் அல்லது ஆடு மாடு கிளை போடுறது அப்படிங்கிற இந்த தொழில்முறை பாதிக்கப்பட்டுருச்சா, அழிஞ்சு போச்சா? கண்டிப்பா. எனக்கு வந்து என்கிட்ட இருக்க பெரிய இதே வந்து 2 புரட்சி. ஒன்று வெண்மை புரட்சி, இன்னொன்று பசுமை புரட்சி.
இந்த பசுமை புரட்சி 1960களில் எப்போ நம்மகிட்ட அறிமுகப்படுத்தப்பட்டதோ நம்ம நாட்டு பயிர்கள் நாளடி ஜேசி குமரப்பா வந்து அந்த கிராமிய பொருளாதாரத்தை இருப்பாரு. இந்த நம்மளோட மரபு பயிர்களை எடுத்துட்டு இவங்க செயற்கையா வடிவமைக்கப்பட்ட அந்த நுண்ணுயிரி சார்ந்தப்பட்ட பயிர்களை நம்மகிட்ட கொடுத்தாங்கல்ல, வக்கீல் 4 அடி 5 அடி வளரக்கூடிய பயிர் குட்டைரக பயிர்ல மாற்றினாங்கல்ல, அன்னைக்கு போனது நம்மளோட கிடை சார்ந்த பொருளாதாரமும் கிடை சார்ந்த மக்களோட வாழ்வும். என்ன கேட்டீங்கன்னா, இந்த பசுமை புரட்சி வரும்போது நம்ம நாட்டு நம்மளுடைய வாழ்வு முறை கேள்விக்குள்ளாச்சு. பசுமை புரட்சி என்ன பண்ணுச்சுன்னா, அதிகமா பால் கறக்கக்கூடிய மேலைநாட்டு மாடுகளை இறக்குமதி பண்ணிட்டாங்க. அப்ப நம்ம மாடு என்ன பண்ணா வெறும் கறிக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வெட்டுக்கு அனுப்பப்பட்டு சில மாட்டினங்களே அழிஞ்சு போச்சு நம்ம கிட்ட. நான் சொல்லக்கூடிய ராமநாதத்துல மீசல் மாடுங்கிறதா தஞ்சை கிடைக்கப்பட போற மாடு. தஞ்சாவூர்ல வந்து இப்படி எல்லா பக்கமும் போகும். அவங்க ஒரு ஆண்டு காலத்துக்கு போய் சுத்தி வர்றது பேர் ஒரு ஆண்டு அவங்க ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. அப்படி இந்த வெண்மை புரட்சி வந்தனால மாட்டினங்கள், பசுமை புரட்சி வந்தனால இந்த கிடை போடக்கூடிய சூழல்ல இப்போ அவங்க உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த பயிர் இருக்கு இல்லையா, அவங்க வந்து இந்த இன்டர்நேஷனல் ரிசர்ச் ரைஸ் சென்டர்னு வச்சிருக்காங்க, பிலிப்பைன்ல இருக்குது. நம்மளவராயோட அடிக்கடி சொல்லுவாப்ல, எப்படி இந்த உரம் முடுதல் நமக்கு வந்துச்சு செயற்கை உரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயிர் எடுத்து கொண்டு போய் அங்கே வச்சு மரபு ரீதியாக ஆய்வு பண்ணும்போது அவங்க அந்த 2ஆம் உலகப் போரில் மீந்து போன அந்த வெடிப்பொருளை கொண்டு வந்து போடும்போது நம்ம பயிர் ரொம்ப வேகமாக வளர்ந்து சாஞ்சிருச்சு. அதாவது பூக்கிறக்கு அந்த கதிர் தள்ளுறதுக்கு முன்னே சாஞ்சிருச்சு. அப்புறம் அதை 1, 2ன்னு சொல்லி 7வது 8ஆம் முறையில் தான் அவங்க வச்சு வெற்றி பெற்றாங்க. அதுல இருந்து தான் வந்தது IR8 IR7 அப்படின்னா இன்டர்நேஷனல் ரிசர்ச் IR8. அப்ப அப்படி IR20 வரைக்கும் வந்துருச்சு இன்னைக்கு. அது கோ 40 கோ இப்படி பல பயிர்களை செயற்கை முறை கொண்டு வந்துட்டாங்க. அப்ப அது என்னன்னா, அந்த பயிர்கள் வந்து உரக்கடையில தான் வாங்க முடியும். அது நெல்லை அங்கதான் அதுக்கான உரத்தையும் வாங்க முடியல. அந்த உரத்தை போடாதான் வளருங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. நம்ம கிடையக்கூடிய அமர்த்துறதுல அது பலனே இல்லாத அளவுக்கு உங்க ஒரு வடிவத்தை கொண்டு வந்துட்டாங்க. நம்மளோட பாரம்பரிய பயிர்கள் இருந்த இடத்துல நம்ம ஆடு மாட்டு உரம் விடும்போது வளர்ந்த ஒன்றை வந்து இவங்க முழுவதும் எடுத்துட்டு நம்மகிட்ட குட்டைரக பயிர் அறிமுகப்படுத்தி தண்ணி அதிகமா வறட்சி தாங்கி வளர்ந்த நம்ம பயிரெல்லாம் எடுத்துட்டு இவங்க குட்டைரகத்தை மட்டுமே கொடுத்தனால தண்ணி அதிகமாக எடுத்துக்கிடுச்சு. நம்மளோட மாட்டுச்சாணத்தில் வேலை செய்யலைங்கிற மாதிரி இவங்க ஒரு செயற்கை முறையை காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உரம் போட்டால் தான் வளருங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. இந்த பசுமை புரட்சி தான் நம்மளோட வேளாண்மைக்கும் பிரச்சனை, நம்மளோட கால்நடைகளுக்கும் பிரச்சனை. பசுமை புரட்சி தான். புரியுது. இப்போ நீங்கள் நல்ல ஒரு இலக்கிய செறிவான ஒரு பார்வை கொண்டவராக நீங்கள் இருக்கிறதுனால நான் கேட்குறேன், சங்க இலக்கிய முல்லை நில பாடல்களில் நம்முடைய ஆயர்கள் கோணார்கள் குறித்தெல்லாம் வந்து பாடப்பட்டிருக்கு. அந்த காலத்தில் இருந்த அந்த ஆயர்குடி மக்களுக்கும் இன்றைக்கு இந்த நவீன உலகத்தில் இருக்கக்கூடிய ஆயர்குடி மக்களுக்கும் இருக்கிற ஒற்றுமை முரண் என்ன? முரண் சொல்ல போனா என்கிட்ட ரொம்ப குறைவு தான். எனக்கு வந்து இன்னும் பிரமிப்பா இருக்கிறது, நான் சங்க இலக்கியத்துல குறுந்தொகையில ஒரு பாட்டை பாக்குறேன். அந்த பாட்டுல வந்து இப்படி ஒரு சொல்லு இருக்கு, அவரோ வாரார் முல்லையும் பூத்தது அப்படின்னு தொடங்கும் அந்த சொல்லு. ஒரு தலைவன் தலைவியை ஒரு போருக்கோ இல்ல இது வெளில போன ஒரு தலைவன் நினைச்சு ஏங்கி பாடுறா. அவ என்ன பாடுறான் அந்த பாட்டுல, கார்காலம் வந்துருச்சு, முல்லைப்பூ பூத்துருச்சு, பரியுடைய கையர் அப்படின்னா கொங்காணி, பனை ஓலையில செஞ்சு மலைக்காக போட்டுக்கிற கொங்கானியை போட்டுக்கிட்டு அவர் தலையில ஒரு பூச்சுடி இருக்காரு, சில பூக்களை சுரியிருக்காரு அந்த இடையர். அவர் வந்து பாலோடு வந்து கூலோடு பெயரும் காடோட இடைமகன், அவரும் இப்படி வந்துட்டு போறாரு, இன்னும் என் தலைவன் வரலையே. அதாவது முல்லை நிலத்தோட அந்த பண்பாட்டை சொல்லி அந்த காலத்துக்கு எப்படி அவங்க வாழ்வாங்கிற சொல்லிட்டு இந்த பெண் அப்படி பாடுறா ஒரு பாட்டு, தலைவி பாடுறா தலைவன் இயங்கி. அது என்ன சொல்றதுக்குன்னா, அவர் வந்து கிடையில காலில் எந்திரிச்சு ஒரு ஆட்டில் பாலை கறந்துட்டு திரும்ப வீட்டு அந்த வலசைக்கு வந்து பாலை கொடுத்துட்டு மறுபடியும் மதியான கூலை எடுத்துக்கிட்டு மறுபடியும் ஆடு மேய்க்க போறாங்கிறதான் பாட்டு. இன்ன வரைக்கும் இது மாறலையே, அப்படியே இருக்கு. இன்ன வரைக்கும் மாறல. எங்க அப்பா கீத்துல செய்யற கொங்கானி அதே இருக்கு. எங்க அப்பா அதான் செஞ்சாரு. எங்க அப்பா வந்து காலைல எந்திரிச்சு ஆட்டுல பாலை பீச்சிட்டு வந்து வீட்டுல கொடுத்து சாப்பிட்டு மறுபடியும் அதை எடுத்துட்டு மேய்ச்சலுக்கு போனாங்க. இன்ன வரைக்கும் அந்த செறிவு இருக்கு நம்ம கிட்ட. தொழில் ரீதியான எந்த மாற்றம் நமக்கு என்ன பிரச்சனை நமக்கு அப்படின்னா, மேய்ச்சல் நிலத்துல புழங்க முடியல. மேய்ச்சலம்லாம் என்னங்கிற இதை இங்க வரையறை வைக்கல. அரசு அந்த இடத்துல இருந்து நம்மளோட பண்பாட்டு ரீதியான என்ன அப்படிங்கிறதே இவங்க கொண்டு வந்து வைக்கல. இப்போ 1971 ஒரு சட்டம் ஒன்று போட்டுறாங்க, மோனோபாலி ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கலாம். திமுகவோட ஆட்சி காலத்தில் கலைஞர் போடும்போது என்னென்னா, தஞ்சையில் விளையக்கூடிய நெல் தஞ்சைக்கு மட்டுமே, அது நெல் கடத்தல் பண்ணவங்களை தடுக்கிறதுக்காக போடப்பட்ட சட்ட வரையறுக்கப்பட்ட சட்டம். ஆனால் அதனால யார் பாதிச்சாங்க கேட்டிங்கன்னா, ஒரு 10 லட்சம் கிதாரி பாதிக்கப்பட்டாங்க. இவங்களோட தொழிலே நெல்லு தான். நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த சட்டம் வந்த போது நெல்லு கடத்துவாங்க. ஆமா, அது எப்படின்னா, நாங்க வந்து இருந்தது வந்து புதுக்கோட்டைக்கும் தஞ்சைக்கும் பார்டர்ல, இந்த பக்கம் இருந்து அந்த நெல்லை எடுத்துட்டு இங்கிட்டு போயிட்டாங்கன்னா
கடத்திடுவாங்க அப்படின்ட்டு பயங்கரமா இருக்கும். போலீஸும் பயங்கர இது பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப அதுல யாரு பாதிக்கப்பட்டாங்கன்னா, இதுதான் இங்க ஆட்சியாளர்களை கவனிக்க. ஒரு ஆட்சி நான் ஒரு தலைமை இருக்க வர்றேன் அப்படின்னா, இந்த மக்களோட பண்பாடு என்னன்னு பார்க்கணும். முதல்ல ஒரு இடையர் இருக்காருன்னா, ஒரு ஏதோ ஒரு சமூகம், நான் இது குறிப்பிட்டு சொல்ல, அவங்களோட பண்பாடு வாழ்முறை எப்படி, அதை சார்ந்து தான் இந்த திட்டங்களை வடிவமைக்கப்பட்டன. அவங்க அப்ப அவங்களுக்கு எக்ஸப்ஷன் கொடுக்கணும், இல்லைன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கார்டு கொடுத்து இவங்க எடுத்துட்டு போகலாம் அப்படிங்க ஏதாவது செய்யணும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சட்டம் போட்ட உடனே இவங்களோட பிரதானமே கிடை போட்டா கூலி வந்து நெல், அவ்வளவுதான். இப்பதான் காசு போனோம். அப்போ வந்து அந்த 1970 கிடைக்கி நிகர் கூலி நெல்லு தான். நெல் நடவு நட்டு அறுத்து கொடுப்பாங்க. நெல்லை அடிக்கிற வரைக்கும் அவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. அடுத்த வருஷம், இந்த வருஷம் தை மாசம் கடை போட்டோம்னா அடுத்த தையில நமக்கு கொடுப்பாங்க. முதல்ல எல்லாம் கூப்பிட்டு கொடுத்துருவாங்க. ஆமா, இது வழக்கம். அப்ப இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த 1971 இவங்க அந்த நெல்லை கொண்டுட்டு ஊருக்கு, அப்ப பஞ்சம் ஊர்கள், ராமநாதபுரத்துல பஞ்சம். இப்ப அவங்க நெல்லு கொண்டு வர முடியாம எங்க அம்மா அப்பா என்ன பண்ணிருக்காங்கன்னா, கல்யாணம் முடிஞ்ச புதுசு அவங்களுக்கு 1971 கல்யாணம், 72 கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஒரு 4 ஆண்டுகள் இந்த நெல்லை கொண்டு வர முடியாது. போலீஸ்ட பிரச்சனை, இந்த நைட்டு பகல் பூரா அங்கே ஆடு மேய்க்கணும், கிடக்காக்கணும். இப்படி ஒரு சூழல்ல நைட்டு குடும்பத்தில் சின்ன பிள்ளை, தாத்தா, பாட்டி எல்லாரும் சேர்ந்து ஆளுக்கு 10 படி நெல்லுன்னு சொல்லி நைட் ஒரு நைட்டாக கொண்டு வந்து கந்தரவட்டைக்கில் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு வந்து வச்சுட்டு போவாங்க. 15-20 கிலோமீட்டர் ஓடி ஓடி. இது எங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் நடந்தது. புரியுது. இப்போ நான் என்ன சொன்னேன், ஒரு தலைமை எங்கேருந்து சிந்திக்கணுங்கிற இடத்த தவற விட்டாங்க சொல்லி. இது வந்து எதிர்காலத்தில் எல்லாத்தையும் நடக்கு. இந்த இடத்த வந்து சிந்திச்சு பார்க்கணும். ஒரு மக்களோட பண்பாடு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்காமையே போடப்பட்ட சட்டம். புரியுது. அதனால அவங்க அந்த அந்த காலங்களில் இன்னமும் சொன்னா கண்ணீர் வடிப்பாங்க. ஒரு சோத்துக்காக நாங்கள் என்னெல்லாம் பாடுபட்டோம் அப்படின்னு சொல்றப்ப இந்த மாதிரி சிந்தனைகள் தான் மாறணும்னு சொல்ல வரேன். புரியுது. குளம்படியில் வந்து இந்த தந்தைக்கும் மகனுக்குமான மோதல் அல்லது முரண்பாடு இருக்கு பாருங்க, அது வந்து இந்த நவீனத்துக்கும் பாரம்பரியத்துக்குமான மோதலா வந்து இருக்கு. நீங்க எந்த பக்கம் நிக்கிறீங்க? நான் வந்து ஒரு இளைஞனாக இருந்தால் கண்டிப்பாக நவீனத்தன்மை இருப்பேன். நான் இளைஞனை தாண்டி வந்துட்டேன். இப்போ வந்து பண்பாட்டை தான் இது வந்து இயல்பு. இப்போ ஒரு இன்னைக்கு நவீன காலகட்டத்தில் நமக்கு எல்லா தொழில்நுட்பமே ரொம்ப எளிதாக கிடைக்கிது. ஒரு ஃபோன் இருந்தால் உலகத்தையே கையில் பிடிச்சலாங்கிற எண்ணத்துக்கு நம்ம வந்துட்டோம். அப்போ மரவரி வந்து நமக்கு பெருசாக வேணாங்கிற இடத்துக்கு நிறைய பேர் எதுக்கு இன்னும் ஆடு மாட்டை மேய்ச்சிக்கிட்டு அப்படிங்கிறப்ப. ஆனால் ரொம்ப பொறுமையாக இருந்து இன்னைக்கு நான் போய் வெளிநாட்டில் சம்பாதிக்கிறேன் அப்படி காரணம்னா என்ன சொல்லுவேன்னா, நான் வாங்குற ஒவ்வொரு சம்பளமும் என்ன ஆடு போட்ட வட்டி. என் ஆடு தான் என்னோட முதல். என்னை படிக்க வச்சப்ப எத்தனை ஆடை விற்று என் அப்பா என்னை படிக்க வச்சாரோ அந்த ஆடு போடுற குட்டி தான் நான் சம்பாதிக்கிறேன். இதுதான் என்ன இது. அப்போ இப்படியான ஒன்று புரிஞ்சுக்கிற இடம் இருக்குல்ல, அது மெதுவாக தான் புரிஞ்சுக்கிடுவாங்க. அந்த இளைஞர் காலகட்டத்தில் ரொம்ப குறைவாக தான் புரிஞ்சுக்கிடுவாங்க. அதில் அப்படி தான் போகும் அந்த கதை. அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் நவீனத்தை நோக்கி தங்களுடைய வேர்களை மறந்துவிட்டு நவீனத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற சூழல்ல நீங்க ஒரு படைப்பாளியா வெளியில வர்றீங்க. உங்கள் படைப்பின் மூலமாக அந்த மாதிரியான வேர்களை மறந்து செல்லுகிற இளைஞர்களுக்கு சொல்ல விரும்புவது என்ன? இப்போ அவங்களுக்கு முன்னாடி சொல்ற கூட ஒன்றுனா, நம்மளோட குடும்பத்தில் இருந்து இப்போ இந்த வரலாறு பண்பாடை கேட்கும்போது நாம் வந்து யாரோ பேசுகிற கேட்க முன்னாடி நம்ம தாத்தாட்ட போய் பேசணும், நம்ம அப்பா கிட்ட பேசணும். என்ன இருந்துச்சு உங்கள் காலத்தில், நீங்கள் என்ன. நான் வந்து என்னோட அப்பாவும் நானும் நண்பர் மாதிரி தான். எங்கள் அப்பாவுக்கு 70 வயசு மேலே ஆகுது. எங்கள் சின்ன வயசுலேருந்து அப்படி தான் நாங்கள் இருப்போம். என்ன கேட்டாலும் ஒரு ஒளிமுறை மேலே பதிச்சுட்டு வரேன் கிட்ட. நான் அது மாதிரி கதை கேட்டு வளர்ந்தாலும் அப்பா கிட்டையும் அப்பத்தாக்கிட்டையும் அவங்ககிட்ட கதை கேட்டு வளர்ந்தாலும் கதைகள் கேட்கணும்னு சொல்ல வரேன். முதல்ல ஒரு இளைஞன் வளர்ந்து வர்றான்னா தன்னோட குடும்பத்தை என்ன வரலாறு இருக்குது, தான் எப்படிப்பட்ட பின்புலத்திலிருந்து வந்தோம் அப்படிங்கிறத கேட்டாலே அவங்களுக்குள்ள உள்ளுணர்வு வந்துடும். இப்படிலாம் நம்ம கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிற உள்ளுணர்வு வந்துடும். அப்போ இவங்க என்ன நினைக்கிற அப்படின்னா, ஒரு தொழிலை விட்டு நீங்கள் வெளில போகிறீங்க அப்படின்னா, நான் சொல்கிறது உங்கள் விருப்பப்பட்டு நீங்கள் போகிறது தவறு இல்லை. ஆனால் இந்த ஒரு மரபு சங்கிலியை உடைச்சிட்டு போகிறீங்கல்ல, நீங்கள் குற்றநூறுக்கு உள்ளாகிறீங்களாங்கிற கேள்வி முதல்ல வைக்கணும். எனக்கு அந்த குற்றநூறு இருந்தது. இப்போ நான் வெளில போயிட்டேன். வெளில போனதுக்கப்புறம் இப்போ ஒரு சங்கிலியத்துலேருந்து அப்பா தொடர்ச்சியாக ஓகே, நான் வந்து ஒரு 2000-3000 ஆண்டுகளுக்கு பின்னாடி இருந்து வரவுல வர்ற தனித்துவமாக்கப்பட்ட ஒருவன் நான். அப்பா வந்து கடைசியில் நிற்கிறார் ஒரு மரபு சங்கிலியில். அப்பாவுக்கு தொடர்ந்து அப்பாவுக்கு முன்னாடி தாத்தாவுக்கு முன்னாடி வேறு ஆடு மாடுகளோ வளர்ந்துட்டாங்க. கடைசியில் இவர் நிற்கிறாரு. 1000 ஆண்டுகால பண்பாட்டை உடைச்சிட்டு நான் போகிறேன்னா அப்படிங்கிற ஒரு கேள்வி முதல்ல உங்களுக்குள்ள நீங்கள் எழுப்பணும். அது கண்டிப்பாக உங்களை ஒரு கேள்விக்குள்ளாக்கப்படும் ஒரு குற்றநுணர்ச்சிக்கு தள்ளு நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த மரபு அப்படி ஒரு மரபு இருந்துச்சு. இன்றைக்கான இளைஞர்கள்ட்ட நான் பார்க்குற ஜல்லிக்கட்டு போடுறதுக்கப்புறம் பெருவாரியான இளைஞர்கள் வந்து விரும்புகிறாங்க இந்த தொழிலை. கிடை போடுறதையோ இந்த கால்நடை வளர்ப்பையோ வந்து ஏதோ ஒரு வடிவத்தில் அவங்க ரொம்ப விரும்புகிறாங்க. அதை ஒரு முறைப்படுத்தல் இங்கே இல்லை. அவங்களுக்கான எதிர்காலத்தை அரசு உருவாக்கல் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். அரசு அந்த இடத்துல மேய்ச்சலம்னா என்னென்னு அவங்களுக்கு புரியல. மேய்ச்சலம்ங்கிற சாதாரண புறம்போக்கு நிலத்தை மட்டும் சொல்கிறாங்க. ஒரு கிராமத்தில் ஒரு பகுதி ஒரு 10 ஏக்கர் இருக்குன்னா அதை மட்டும் சொல்கிறாங்க. அதுவும் தேவை தான், கிராம பொருளாதாரத்துக்கு தேவை. இந்த மாதிரி மேய்ச்சலுக்காக மட்டுமே வாழக்கூடிய மக்களோட மேய்ச்சலம் என்னங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அது உலக மேய்ச்சல் எப்படி இருக்குது, இந்திய மேய்ச்சல் எப்படி இருக்குது, தமிழ்நாட்டு மேய்ச்சல் எப்படி இருக்குது, இந்த நிலச்சூழல் எப்படி, இப்படியான ஒன்றை இன்னும் யாரும் தொடரலை. இது கேள்விக்குள்ளாக்கப்படவே இல்லை. அப்படிலாம் பண்ணால் இது எதிர்காலம் நல்லாயிருக்கும்.
கீதாரிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வரலாற்றுல அவர்கள் வந்து நிலமற்றவர்கள். ஆனால் நிலத்தின் வளம் குறித்தும் நிலம் குறித்தும் நிலத்தின் செழுமை குறித்தும் ரொம்ப கூர்மையா அறிந்தவர்களா அவங்க இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க அப்படிங்க? இப்போ இந்த நிலம் மற்றவர்கள் அப்படிங்கிற சொல்லேருந்து எப்படின்னா கொஞ்சம் வேறுபட்டு பார்க்குறேன் அப்படின்னா, சங்க இலக்கியத்தில் இப்போ உலக மேய்ச்சலோட இதை ஒப்பிட்டு பார்க்கன்னு நான் சொல்ல வரேன். முதல்ல உலக மேய்ச்சல் எப்படி இருக்குது, இந்திய மேய்ச்சல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இது கொஞ்சம் ஒரு புரிதல் நமக்கு கிடைக்கும். உலக மேய்ச்சலில் இப்போ ஒரு ஆப்பிரிக்க பழங்குடி இருக்காங்க, முண்டாரின்னு ஒரு இனக்குழு இருக்காங்க. சரி, அவங்க வந்து இன்னைக்கு சங்க இலக்கியத்தோடு இருக்கிறாங்க. நம்ம சங்க இலக்கியத்தில் எப்படி ஒரு போர்ச்சுல ஆணிரை கவர்தல் ஆணிரை மீட்டல் இருக்குதோ அவங்ககிட்ட என்ன இருக்குது. ஆனால் அரசு அவங்களுக்கு துப்பாக்கி கொடுத்துருக்கு. அவங்க மேய்ச்சல் நேரத்தில் ஒட்டு மொத்தமாக ஒரு 5 லட்சம் கால்நடை வச்சிருப்பாங்க. மாடு ஆடு வச்சிருப்பாங்க. அதுலேருந்து ஒரு மாடு காணாம போனால் துப்பாக்கியை சுட்டுட்டு மாடு தூக்கிட்டு வந்துருவாங்க. ஓஹோ, இன்னும் இப்போ கூட இருக்கு அவங்களுக்கு. சூடான்ல இது வந்து வட சூடான்ல நடந்துகிட்டு இருக்கு ஒரு நிகழ்வு, இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அவங்க வந்து பழங்குடிய தன்மையோட இருக்கிறாங்க. இல்ல சூடான்ல இருக்கக்கூடிய மாடுகள் அதனோட கொம்புகள் பேரழகான மாடுகள். அதெல்லாம் மாடு கொம்பு தான் அழகு. எங்க மீசல் மாட்டுக்கு போனா அப்பா சொல்லுவாரு, அந்த மாடு ஒரு கிலோமீட்டர் வந்தா மாடு தெரியாதான், கொம்பு தான் தெரியுமா. நம்ம நாட்டு மாடோட மரபு இன்னைக்கு வரைக்கும் இந்த நவீன யுகத்துல டிஜிட்டல் யுகத்துல கூட மசாய் இன மக்கள் ஒருத்தன் பணக்காரன் அப்படின்னா எவ்வளவு மாடுகள் வைத்திருக்கிறான் அப்படிங்கறத பொறுத்துதான் பொண்ணு கொடுக்குறாங்களாம். அதுல அவங்களோட இன்னொரு வழி இருக்கு. மசாய் வீரன் வந்து ஒரு கல்யாணத்துக்கு ஒரு சிங்கத்தை கொல்லணும். சிங்கத்தை கொல்ல மாட்டாங்க அவங்க நார்மலா. அது சூழல ஒரு பெண் திருமணம் பண்ணா சிங்கத்தை கொல்லணுங்கிற ஒரு மரபு போட்டு. அப்படி பண்ணாதான் அவங்க வந்து அந்த ஒரு பெண்ணை திருமணம் முடியும். அவங்கள்ட்ட முதன்மையே மாடு வளர்க்கறதா. அவங்க தன்னை வந்து ஒரு மசாய் வீரன் சொல்லிக்கிறத வந்து ரொம்ப பெருமையா வரும். இந்த நவீன காலகட்டத்தோட இல்ல ஐரோப்பிய நாடுகள் இருக்கக்கூடிய பெண்கள் விரும்பி திருமணம் செய்கிறவர்களா மசாய் பையங்க இருக்காங்க. அப்ப அந்த அளவுக்கு ஒரு மரபு சரி. கடைசிக்கு அவங்க வந்து அந்த பாரம்பரியமா மாடு மேய்க்கிறவர்கள் தான் அவங்க. ஆமா, கண்டிப்பா. அந்த மாடுதான் முதன்மை தொழில். மாடு மட்டும்தான், மாடு கால்நடை சார்ந்து தான் முதன்மை தொழில். ஆமா ஆமா, கிராமப்புற வாழ்க்கை தொழில். சரி, இப்ப தமிழ்நாட்டுல வந்து இந்த மேய்ச்சல் நிலத்துல வரையறுக்கப்பட்டன அப்படின்னா, தமிழ்நாட்டுல மேய்ச்சல் இருக்கான்னு கேட்டீங்கன்னா மேய்ச்சல் இல்லைன்னு தான் சொல்லணும். எப்ப இருந்துச்சு? ஏன்னா பாலை நிலத்துல இருந்துச்சு. சங்க இலக்கியத்துல பாலை நிலம் ஒண்ணு இருந்துச்சுல. நம்மளோட பாலை எப்படி கற்பிச்சுட்டாங்கன்னா மண் சார்ந்த இடம்லாம் தவறா சொல்லிட்டாங்க. பாலைங்கிறது பாலை வனங்கிறது சொல்லிட்டாங்க. பாலைன்னா தமிழ்ல வந்து பல்லுயிர் காடுன்னு பொருள். பாலைனா காடுன்னு பொருள், சுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாலை பாடலில் திணையா வகுத்து போட்டு பாலை திணை வகுத்துட்டாங்கன்னா அந்த பாடல்களில் பாலைங்கிற சொல்ல சுரம் தான் குறிச்சிருப்பாங்க. சுரம் அப்படின்னா காடுன்னு பொருள். அங்கே தான் வந்து நூற்றுக்கணக்கான தமிழில் சொல்லக்கூடிய மரபான மரங்கள் இருந்திருக்கு. என்ன மரம்? வேங்கை மரத்துலேருந்து, கொன்றை மரத்துலேருந்து, கடம்ப மரத்துலேருந்து, இப்படியான வகைப்படுத்திக்கிட்டே போல. மூங்கிலிருந்து எல்லா வகையான மரங்களும், கருங்காலி மரங்கள். ஆமாம், கருங்காலி மரங்கள் இருந்ததெல்லாம் பாலை நிலம் தான். பாலை அது என்னன்னா, பாலைங்கிறது காலத்தோட வடிவமாக தான், வடிவம் தான். என்ன அப்படின்னா கோடை காலத்தோட வடிவம். முல்லை எப்படி மழைக்காலத்தில் வடிவமோ, எப்படி குறிஞ்சி வந்து குளிர்காலத்தில் வடிவமோ, பாலையினத்தோட சிறப்பு கோடைக்காலம். குறிஞ்சியும் முல்லையும் எப்போ கோடை காலம் வருதோ அப்போ அது பாலையாக்கப்படும். அவ்வளோதான். தனிப்பட்ட நிலமாவே வரையிச்சிட்டாங்க. ஒரு லேண்ட் ஒரு வட்டத்தை நீதியில் வகுத்து இது பாலை அப்படி பார்க்கணும் அவசியம் இல்லை. அது காலத்து இப்படி தான் வகுத்திருப்பாங்க. காலத்து மையப்படுத்த பாலை சொல்லும்போது கோடை காலத்தை சொல்லுவாங்க. வெப்பம் இந்த ஒரு காட்டு வழியை தலைவி கூட்டிகிட்டு போனா அப்படிம்பாங்க. முல்லை நிலத்தில் வந்து மழை காலத்தில் ஒரு தலைவனுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. குளிர்காலத்தில் அதே மாதிரி குளிர்காலம் 2 பேரும் இணை சேர காலத்தை கொடுத்துருப்பாங்க. இப்படி பகுக்கப்பட வேண்டிய ஒன்றை இவங்க வந்து பாலைங்கிறது பாலைவனம்லாம் பொருள் புரிஞ்சு நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி அந்த பாலைங்கிறது அழித்தொழிக்கப்பட்டு நம்ம மக்கள் வளர்ச்சி ஏறும்போது மருத நிலங்களாக பாலை வந்து மருத நிலா பின்னாடி வடிவம் பெற்றதுக்கான சூழல் இருக்குது நம்மக்கிட்ட. அப்படி மெதுவாக மக்கள் தொகை அதிகம் போது, மருதம் அதிகமாகும் போது இங்கே இந்த மேய்ச்சல் நிலம் குறைஞ்சிருச்சு. அப்போ உருவாக்கப்பட்டிருக்க வேண்டுங்கிறது என்னோட ஆய்வு. இந்த கிடைங்கிற முறை அதுக்கு முன்ன கிடை இருந்துச்சா இல்லையானா கிடை இருந்திருக்கு, சங்க இலக்கியத்தில் இருந்திருக்கு. ஆனால் ரொம்ப செழுமையாக்கப்பட்டது இந்த மருத நிலத்தமிழ். மருத நிலமும் இந்த கிடையும் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப ஒன்றா பிணைஞ்சது. இப்போ இந்த இவங்களுக்கு எப்படின்னா சங்க இலக்கியத்தில் ஒரு பாடலில் இருக்குது, தலைவன் ஆடு மாடு ஓட்டிட்டு போயிட்டான், அவள் வந்து ஏங்குறா. தன்னோட ஒரு செம்மண் வீடு கட்டியிருக்கு, செம்மண் மண் சேர்ந்து ஒரு கூரை வீடு இருக்குது. அங்கே ஒரு தொழு அமைச்சிருக்காங்க வீட்டு காடுகாலத்துக்கு அவன் வரணும் திரும்ப வீட்டுக்கு. அவன் இன்னும் வரல. காட்டில் ஆடு மாடு மேய்க்கிற தலைவன் சொல்கிறான், ஒரு சாப்பாடு சொல்கிறான். அவன் செம்பரியா நிறத்தில் இருக்கிற ஒரு நெய்யை, அந்த நெய்யை வச்சு ஒரு சுடுசோறு ஆக்கி அதில் ஈசலை வறுத்து இதெல்லாம் போட்டு அவனுக்கு ஒரு வாய் சோறு ஊட்டி விட்டு நானும் சாப்பிட்றேன்னு சொல்லி ஒரு சங்க இலக்கிய பெண் பாடுறான். ஒரு ஏங்குற அதை ஒரு பாடலில் இருக்குது. இப்போ அவங்க ஒரு நிலமற்றவர்னு சொல்கிறத விட நிலம் அவங்களுக்கு இருக்குது, சொந்த நிலத்தில் வந்து ஆடு மாடு மேய்க்க முடியாது. அப்படி தான் இருந்திருக்காங்க. இப்போ நிலம் எனக்கு இப்போ எங்கள் ஊரில் எங்களுக்கு ஒரு சொந்த ஊர் இருக்குது, சொந்த வீடு இருக்குது, எல்லாமே இருக்குது. சங்க இலக்கியத்துலேருந்தே அந்த மரபு இருக்குது. ஆனால் அவங்க ஆடு மாடுக்காக மட்டும்தான் புலம்பெயர்ந்து போடுவாங்க. அப்போ புலம்பெயர்ந்து போகும்போது அங்கே போய் அந்த இப்போ தான் இந்த வலசை பாதை அருந்து போச்சு.
திரும்ப ஊருக்கு தான் வருவாங்க. புரியுது. முன்னாடி வந்து இப்போ தஞ்சை போகிறாங்கன்னா தை மாதம் கிளச்சி போகிறாங்கன்னா போய் வரிசையாக மறுபடியும் ஆவணி மாதம் ஊருக்கே வந்துடுவாங்க. அப்படி ஒரு சூழல். இப்போ அதெல்லாம் இன்னைக்கு நவீன காலம், போக்குவரத்து சூழல், இப்படி பல பிரச்சனை வந்ததுனால அது மரபு அருந்து போச்சு நம்மகிட்ட. தஞ்சை போனால் அங்கிட்டேயே பக்கத்தில் இருந்துருவாங்க, புதுக்கோட்டை சார்ந்த இடத்துல. இப்போ அந்த நிலத்தோட தன்மை இருக்குல்ல, இப்போ நீங்கள் ஒரு கீதாட்டை போய் கேட்டிங்கன்னா அவர் 10 வகை நிலத்தோட தன்மையை சொல்லுவார். ஓஹோ. மரங்கள் பேர் சொல்லுவார். இன்னைக்கும் மூலிகை, உங்களுக்கு மலையில் ஒரு மூலிகை வேணும்னா அவங்கள கூட்டி போனால் கண்டுபிடிச்சிடலாம். ஓஹோ. நிறையா வைத்தியர்களுக்கு, பாரம்பரிய மரபு வைத்தியர்களுக்கு அவங்க எங்கே அவங்களுக்கு வந்து அந்த வைத்திய முறை தெரியும், இந்த செடியை போட்டால் இந்த நோய் குணமாக தெரியும். ஆனால் அது எங்கே இருக்குன்னு தெரியாது. அவங்க யார்ட்ட போய் கேட்பாங்க தெரியும், மாடு மேய்க்கிறவங்க போய் கேட்பாங்க. மாடு மேய்க்கிறவங்க கூட்டு போய் செடி மறுநாள் போய் பிடிங்கி வந்து கொடுப்பாங்க. புரியுது. இப்படி அந்த நிலத்தோட தன்மை, மரத்தோட தன்மை, செடிகளோட தன்மை, இதெல்லாம் ரொம்ப ஒரு மரபு அறிவோடு இருக்கிறவங்க கீதாரிகள்ட்ட இருக்குது அந்த பழக்கம். ரொம்ப மகிழ்ச்சி தம்பி. அதாவது நம்முடைய தமிழ் சமூகத்தினுடைய ஒரு பழங்குடியினர்னே சொல்லலாம். அவர்களினுடைய வாழ்க்கை வந்து இலக்கியம் வந்து தொடர்ந்து அவர்களை பற்றி பேசியிருக்கு. அதை நவீன இலக்கியத்தில் நீங்கள் வந்து அந்த கீதாரிகளினுடைய வாழ்க்கையை நுட்பமாக உள்ளே போய் அவர்களுடைய சொல்லாடல்களை எல்லாம் மீட்டுருவாக்கம் செஞ்சு அவங்க வாழ்க்கை முறையை வந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்துகிற முயற்சியை ரொம்ப சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த கீதாரியின் உப்புக்கண்டம், குளம்படியை தாண்டி அடுத்தடுத்த படைப்புகளை நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க. எங்களுடைய சோழன் சொல்வீச்சு அரங்கத்துக்கு வந்து உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டமைக்காக மிக்க மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம் தம்பி. நன்றி வணக்கம்.